Okay guys, at last Mumbai Indians are into the playoff. ஒரு வழியா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் குள்ள வந்துட்டானுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் அவுட். அதாவது நான் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்குது guys. நான் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேர்ல தான் எவனோ ஒருத்தன் டிராஃபி அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் நடந்துட்டு இருக்குது. ஆர்சிபிக்கு பெரிய தலைவலியா இருக்க போறது யாருன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். பெரிய பிரச்சனை பண்ண போறானுங்கன்னு தோணுது பிளே ஆஃப்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு. அது மட்டும் இல்ல டிசி ஓவர் கான்பிடன்ஸ் அதே தான் நடந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் 18th ஓவர்ல இருக்கும்போது 132 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் 48 ரன்ஸ் கொடுத்துட்டானுங்க. ரெண்டே ஓவர்ல 48 ரன்ஸ். மொமெண்டமே அதுலதான் மாறிச்சு. அவ்வளோ அடி அடிச்சோன்னா பயந்துட்டானுங்க டிசி பிளேயர்ஸ் எல்லாருமே. கிட்டத்தட்ட 180 வந்துதான் ஸ்கோரு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் இப்ப இருக்கிற டைம்ல. ஆனா அந்த மொமெண்டம் மாறிட்டு பிரஷர் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து டிசி பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. கேஎல் ராகுல்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இறங்கி வந்து தேவையில்லாம என்னமோ ஒரு ஷாட்லாம் அடிச்சு அவுட் ஆனா. பட் வேற வழியே இல்ல, வெளியே போயிட்டானுங்க. இன்னைக்கு ஃபுல்லா அந்த மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், அப்பதான் நான் டெய்லி போடுற கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு டாஸ் யார் ஜெயிச்சாங்கன்னா டிசி தான் ஜெயிச்சாங்க. கேப்டன் யார் அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸிய கேப்டனா போட்டிருக்காங்க. அக்சர் பட்டேல் வரல. அக்சர் பட்டேலுக்கு இல்னஸ் ஃபீவர் இருக்குது, அதனால வரல. இதுவே ஒரு பெரிய லாஸ் தான் சொல்ல போனா. ஒரு சரியான ஒரு ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல்னா. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அக்சர் பட்டேலே இருந்திருந்தாலும் காப்பாத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி ஏதாவது சேஞ்சஸ் அது பண்ணிருக்கலாம். மேபி ஃபாஃப் டு பிளஸி உண்மையிலே இன்னைக்கு ஃபாஃப் டு பிளஸி நல்லா தான் பண்ணா. ஃபீல்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த லாஸ்ட் 2 ஓவரும் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிட்டானுங்க. சொல்ல போனா அவனுங்க அவ்வளவு கான்பிடன்ட் வச்சு எப்படியாவது அடிச்சே ஆகணும்னு அடிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல யாரு வந்துட்டு கான்பிடன்ட் லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஒரு மாதிரி ரொம்ப டொயிங்ன்னு இருந்தாங்க. ஆடியன்ஸே அப்படியே சைலண்டா இருந்தாங்க. ஒரு 18 ஓவர் வரை மூச்சே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் ஆகி இருந்தாங்க எல்லாருமே. கன்ஃபார்ம் வந்துட்டு மும்பை வெளியே போற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மொமெண்டம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போறது யாருக்கு அப்படின்னா ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அப்படிதான் சொல்லிட்டு ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் நல்லா போயிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இந்த வார் வந்து ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். பட் பரவாயில்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு லேண்டுட்டு இருந்தானுங்க. சொல்ல போனா ஒரு மாதிரி டொயிங்னு லேண்டுட்டு இருந்தானுங்க. ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா வரான், ரிங்கிள்டன் ஓரளவு விளையாண்டா. ரோஹித் சர்மா வழக்கம் போல வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு அவுட் ஆகிறது ரோஹித் சர்மாக்கு ஒரு வழக்கமாவே இருக்கு. முஸ்தாபிசூர் ரஹ்மான் பாலுக்கு அவுட் ஆயிட்டா. முஸ்தாபிசூர் நல்லா போட்டானுங்க டீம்ல. எனக்கு தெரிஞ்சு முஸ்தாபிசூர், விஐபி ராஜ், வேற குல்தீப் யாதவ்லாம் இன்னைக்கு சூப்பரா போட்டானுங்க. யாரு அடி வாங்கினான்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இன்னைக்கு நல்லா தான் டீசெண்டா தான் போட்டானுங்க. கடைசி ஓவர்ல ரெண்டு ஓவரை பொழந்துட்டானுங்க. அதுதான் மேட்சே மாத்திட்டு. ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா வழக்கம் போல அவுட் ஆயிட்டு போயிட்டான் தலைவன். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் ரிங்கிள்டனும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனுங்க அவுட் ஆனா இந்த சூரியகுமார் வந்தான். சூரியகுமார் அப்படியே ஸ்டெடியா ஒரு சைடு நின்றுட்டாலும் திலக் வர்மா வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு 27 பாலுக்கு 27 ரன்ஸ் தான் அடிச்சான். ரொம்ப மேட்சை வந்து ஸ்லோ பண்ணிட்டான். அவன் அவுட் ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து அவனும் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்தான்ப்பா நமன்தீர் தான் ஹைலைட்டு. சொல்ல போனா இந்த லாஸ்ட் 2 ஓவர் தான் நமன்தீர் அடிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்தவனதான் சூரியகுமார் சாத்திட்டான் வச்சு லாஸ்ட் ஓவர்ல பொழந்து எடுத்துட்டான். இந்த 2 ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வின்னிங். சொல்ல போனா எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சூரியகுமார் யாதவ் தான் வாங்கினான். நான் வந்துட்டு இன்னைக்கு ஓரளவு வந்துட்டு யோசிச்சேன், பரவாயில்லையப்பா ஃபாஃப் டு பிளஸி எல்லாம் கேப்டன்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் அந்த 18th ஓவர்ல ஒரு 2 4 ஒரு 6 4 அப்படிலாம் போனோட ஃபாஃப் டு பிளஸி லைட்டா பேனிக் ஆக ஆரம்பிச்சான். ஃபீல்டர்ஸ் எல்லாரும் தம்பி அங்க வேண்டாம் இங்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் மாத்தி தலைவலியாச்சு. அதுலயே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் கான்பிடன்ட் கெயின் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா ஆயிட்டாங்க, அக்ரெசிவ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பயந்துட்டாங்க டிசி. சொல்ல போனா எல்லாருமே வந்துட்டு பக்கத்துல வந்து விட்டுட்டோமே அப்படின்னு. ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது மொமெண்டம் யார் மேல இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா மும்பை மேலதான் இருந்துச்சு. ஏன்னா கையில இருக்கிற மேட்ச் கொடுத்துட்டானுங்க. அப்படியே ஒரு 132 இருந்தவங்கள ஒரு 180 கிட்ட கொண்டு வந்துட்டானுங்க. 180 கிட்ட கொண்டு வந்து முடிச்சுட்டானுங்க. சோ அந்த அளவு ஆயிட்டு மேட்ச் வந்துட்டு. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்தானுங்க டிசி. சுத்தமா கான்பிடென்டே இல்லாம தான் வந்தாங்க. என்ன ஃபாஃப் டு பிளஸி, இது என்ன பழைய ஃபாஃப் டு பிளஸியா உட்காந்து அடிக்கிறதுக்கு? இப்ப இருக்கிற ஃபாஃப் இது என்ன ஆர்சிபி ஃபாஃப் டு பிளஸியா இல்ல சிஎஸ்கே ஃபாஃப் டு பிளஸியா? இது டிசில இருக்கிற ஒரு தாத்தா ஃபாஃப் டு பிளஸி வந்து அந்த சீசன்ல ஒண்ணுமே ஃபாஃப் டு பிளஸி ஒழுங்கா பண்ணல. ஒரு 2 50 போட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா. மத்தபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நாக் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தா ஃபாஃப் டு பிளஸி. இன்னைக்கு சொல்ல போனா 2 பேரும் வந்தானுங்க. எல்லாம் போட்டு தூக்குறானுங்க வச்சு. எப்படி போடணுமோ தீபக் சார் அவனை தூக்குனா, ஃபாஃபை தூக்குனா. கேஎல் ராகுல்னா ட்ரெண்ட் போல்ட் பால்ல இறங்கி வந்து ஆடணும்னு அவசியமே இல்லை. கேஎல் ராகுல் நின்னாலே மேட்ச் வின்னு. எல்லாருக்குமே இது தெரியும். கேஎல் ராகுல், இந்த விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருமே வந்துட்டு அடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு சைடு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, தட்டிக்கிட்டே இருந்தேன்னா, இன்னொரு சைடு மற்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே வேலையை பார்ப்பாங்க. பட் கேஎல் ராகுல் பிரஷர் அதிகமாக அடிச்சே ஆகணும்னு இறங்கி 6 அடிக்கிறேன்னு அடிச்சு எட்ஜ் ஆகி கீப்பர்கிட்ட கேட்ச் போச்சு, முடிஞ்சிச்சு.
இதுலயே வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இனிமேல்லாம் வந்துட்டு இது அபிஷேக் பூரல்லாம் வந்து எதுவும் பண்ண போறது இல்ல, கான்பிடென்ட்டே இல்லாம விளையாடுறானுங்க எப்படி அப்படின்னு. அபிஷேக் பூரல் வந்தா, வில் ஜாக்ஸ் போட்டா, ஸ்டெம்பிங் ஆனா ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. எனக்கு டிவில பார்க்கும்போது வந்துட்டு இதே இது நாட் அவுட் இல்ல, இது நாட் அவுட் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செல்லுல ஹைலைட்ஸ் பார்க்கும்போது, திருப்பி ஹைலைட்ஸ் பார்க்கும்போது க்ளோஸா பார்த்தேன், அதுலதான் வந்துட்டு அவுட்னு தெளிவா தெரிஞ்சு. அதுக்குள்ள எல்லாம் பிக்சர்ஸ் கிளம்பிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு. மத்தபடி கொஞ்சம் இன்னைக்கு டீசெண்டா யார் லேண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐபி ராஜும் ரிஸ்வி தான். விஐபி ராஜ் கேட்ச் ரோஹித் சர்மாக்கு வந்துச்சுப்பா, தலைவன் அது பிடிச்சி விட்டவனே அடுத்த ஓவரே தலைவன் வெளியே உட்கார வச்சிட்டாங்க. ஐயா தயவு செய்து ரோஹித் சர்மா வெளியே உட்கார்ந்துருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு கரண் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டாங்க இம்பாக்ட் பிளேயரா. அதாவது இட்ஸ் ஹார்ட் டு பி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். எனக்கு ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாம் புரியுது, அவரோட வலி எல்லாம் புரியுது. விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே இப்படி இருப்பாங்க, டோனி ஃபேன்ஸ் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. பட் இப்ப கொஞ்சம் இப்படி கீழே போயிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எப்பவுமே இப்படிதான், ஒண்ணு இப்படி இல்ல இப்படி. தலைவன் அதாவது ஃபேன்ஸே வெறுக்க வைக்கிற அளவு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான். இன்னைக்கு அந்த கேட்ச விட்டானே கிரௌட்ல கேமராவை காமிச்சானுங்க, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. கிரௌட்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருப்பானு. அவன் கேட்ச விட்டான வடாப்பா அப்படின்னு வாயில சொன்னான், அது நான் கண்ணால பார்த்தேன். அதுல ஒருத்தன் வடாப்பா வடாப்பா அப்படின்னு அதே மாதிரிதான் வடாப்பா மாதிரிதான் இன்னைக்கு ரோஹித் சர்மா கேட்ச விட்டான். கையில வர்றத வாழைப்பழம் மாதிரி விடுறான்ப்பா. அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு போய் வெளியே உட்காந்துக்கிட்டான், போங்கப்பா நான் விளையாட வர்றேன். இம்பாக்ட் பிளேயர் போட்டோன்னா ரோஹித் சர்மா கேமரா காமிக்கிறாங்க, அப்பவும் டென்ஷன் ஆகுது, ஐயோ எதுக்கே என்ன காமிக்கிற அப்படின்ற மாதிரி. சோ அது ஒன்றும் காஸ்ட்லியாலாம் எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஐபி ராஜ் 20ல இருக்கும் போது அந்த கேட்ச விட்டான். அதுக்கப்புறம் டக்குன்னு சாண்ட்னர் தூக்கிட்டான் 20ல இருக்கும் போதே. மிச்சல் சாண்ட்னர் மாஸ் இன்னைக்கு எதுக்கு நியூசிலாந்து கேப்டன் அப்படின்னு காமிச்சிட்டான். சொல்ல போனா மரணத்தனமான பவுலிங். 4 ஓவர் போட்டிருக்கான், 11 ரன் 3 விக்கெட். இன்னைக்கு டெல்லியில எவன்லாம் கொஞ்சம் அடிச்சானோ அவன் விக்கெட் எல்லாமே இவன் தான் தூக்கியிருக்கான். ரிஸ்வி, விஐபி ராஜ், அர்ஷிதோஷ் சர்மா இவங்க எல்லாருமே இவன் தான் தூக்கியிருக்கான். மத்தபடி ஒரு சைடு பும்ரா ஒரு நல்ல எக்கனாமிக்கல் 12 ரன்ஸ் கொடுத்து அவனும் ஒரு 3 விக்கெட். சொல்ல போனா பவுலர் தான் எடுத்தான், பட் இருந்தாலும் நல்லா டைட்டா போட்டுட்டான். மத்தபடி they don't have any answers guys. எந்த ஆன்சருமே அவன்கிட்ட கிடையாது டிசில. நான் தான் சொன்னேன், ரொம்ப ஓவர் கான்பிடண்டா வந்து ஊத்திட்டு போயிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கவனிச்சதுதான், ரொம்ப ஜாலியா நக்கலா வந்துட்டு இருந்தானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. இதுதான் நடந்துச்சு டிசிட்ட. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுட்டு இவனை நினைச்சா போய் கப்பு கூட அடிக்கலாம், ஆனா வெளியே போயிட்டானுங்க. நான் இது ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணேன், டிசி கண்டிப்பா அடிக்காது அப்படின்னு. எனக்கு அப்பவே இருந்து ஒரே ஒரு 3 டீம் மேல கான்பிடண்டா இருந்து, எதுனா ஆர்சிபி, மும்பை கீழே இருக்கும் போது கூட எனக்கு கான்பிடண்டா இருந்து இவங்க வந்தா அடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அது ஒண்ணு இல்ல பஞ்சாபா இருக்கும் அப்படின்னு. இப்ப ஜிடி இருக்கானுங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப 4 டீம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. 4 டீம் யாருன்னா ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் அண்ட் மும்பை. மீதி எல்லாருமே வெளியே போய் உட்காந்துட்டானுங்க. இனிமேல் வந்துட்டு இந்த கொஞ்சம் மேட்ச்ல வந்து பார்க்க கடுப்பா இருக்கும். நாளைக்கு எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி வந்துட்டு எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. சொல்ல போனா எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ் அந்த ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல. என்னத்த பார்க்க போறேன்னு தெரியல. ஏன்னா கன்ஃபார்ம் வெளியே ஈஸியா அதே மாதிரி நடக்க போது. ஏதாவது இந்த நிக்கலஸ் பூரனு, ஏடன் மார்க்கர், மிச்சல் மார்க்ஸ் அடிப்பானுங்க. அந்த சைடு என்னன்னா சாய் சுதர்சன், சுமன் கில், பட்லர், ரதர்ஃபோர்ட் அடிப்பானுங்க. இதே தான் நடக்க போகுது. சோ இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா யார் செலக்ட் ஆக போவா அப்படின்ற மாதிரி. நான் கூட டிசி ஏதாவது கொஞ்சம் காம்படிஷன் கொடுங்கடா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவு மும்பை வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நான் சொல்லல. ஒண்ணு இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்தா சூப்பரா ஹர்திக் பாண்டியா பார்த்துட்டு இருப்பான். இந்த தேவையில்லாம வந்துட்டு நான் விசித்திரமா பண்றேன் அப்படிங்கும் போதுதான் லூசுத்தனமா ஏதாவது பண்ணி டீமை கவுத்தி விடுவான். பட் ஹர்திக் பாண்டியா நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவங்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நீங்க பார்த்தாலே ஆர்சிபிக்கு தொல்லையா இருக்க போறது வேற எந்த டீமுமே கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். இவன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு காலவாரி விட போறான்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. வேற எந்த டீமை பார்க்கும் போது எனக்கு ஒரு லைட்டா ஒரு இது வரல. இவனுங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஷிவரிங் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஃபைனல் உங்களுக்கு எல்லாருக்குமே டேட்லாம் தெரியும் நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் வந்து எங்க நடக்குது அப்படின்னா நியூ சண்டிகர் பஞ்சாப்ல வச்சு நடக்குது. உண்மையிலே they deserved it என்ன கேட்டா. ஏன்னா பஞ்சாப்ல நிறைய மேட்ச் எதுவுமே நடக்கல. அதனால வந்துட்டு அவனுங்கள்ட்ட அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த செகண்ட் செமிஃபைனலும் ஃபைனலும் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வச்சிட்டாங்க. டே கொஞ்சமாச்சு யோசிங்கடா, எத்தனை வாட்டி தாண்டா அந்த ஸ்டேடியம்ல திரிப்பீங்க. எனக்கு புரியுது மோடி மோடி மோடி
மோடி எல்லாம் குஜராத்ல தான் நடக்கணும், எல்லாம் குஜராத்துக்கு ஃபேவரா தான் இருக்கணும்னு. நிறைய பேர் பஞ்சாப் ஃபேவரு, நியூ சண்டிகர்ல போய் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்றீங்க. டேய் பஞ்சாப் டிசர்வ் இட்ரா. அவனுங்க ஒரு மேட்ச் கூட உருப்படி ஆடல, பாதி மழை பெஞ்சிருது. தர்மசாலால வச்சாலே மழை பெய்யுது, இல்ல ட்ரோனை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அவனுக்கு என்னைக்குதான் மேட்ச் விளாண்டுருக்கானுங்க ஒரு பிளே ஆஃப்ல. சோ அவனுங்க இருக்க நியூ சண்டிகர் வந்துட்டு சூப்பர் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் பாத்திருக்கீங்களா? நியூ சண்டிகர் செமையா இருக்கும், அங்க விளையாடலாம். ஆனா அந்த எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஃபைனல் வச்சிருக்கலாம், அந்த ஸ்டேடியம்லயே ஃபைனல் வச்சிருக்கலாம். இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்த்து எனக்கு அழுத்துட்டு கைஸ், எனக்கு அழுத்துட்டு அந்த ஸ்டேடியம் பார்த்து. எங்க போனாலும் அந்த பீட மாதிரி இந்த ஸ்டேடியம் வருது, எங்க போனாலும் அந்த ஸ்டேடியம் தான் வச்சு ஊம்பிட்டு இருக்காங்க. இது நல்ல ஜிடிக்கு ஃபேவரா இருக்கும், ஜிடிக்கு சூப்பரான ஒரு இது. ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் என்னது அப்படின்னா அது ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் ப்ரெஷர் ஆர்சிபிக்கு எப்பவுமே இருக்கும். கிரம்பிள் ஆயிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு வியர்டான ஒரு ட்ரீம், லூசிட் ட்ரீமிங்க மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஆர்சிபி எதுவும் கவுத்துருவானுங்க அப்படின்னு கொஞ்சம் நான் வந்துட்டு பார்க்கணும் இந்த பிளே ஆஃப்ல எப்படி மும்பை ஆடுறானுங்க. ஒண்ணு ஆர்சிபி எப்படியாவது மும்பை அடிச்சு வெளியே துரத்திட்டா ஆர்சிபி வின்னு, இல்லையா மும்பை தூக்கிடுவானுங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மும்பை அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இனிமேல்னா மும்பை வந்துட்டு தோக்கெல்லாம் ரெடியா இருக்க மாட்டானுங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், ரஜத் பட்டிதார், விராட் கோலி இவங்க எல்லாருக்குமே ஒரு மென்டாலிட்டி உண்டு. எப்பவுமே லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போகும்போது லைட்டா விட்டு கொடுத்துருவானுங்க. விராட் கோலி இப்போதைக்கு இல்ல, பட் நிறைய வாட்டி விராட் கோலி சோக் ஆயிருக்கானுங்க. விராட் கோலி கேப்டன்சில லைட்டா பயந்துருவானுங்க. இந்த முக்கியமா ஏபிடி வில்லியர்ஸ் 2016 ஜெயிக்க வேண்டியது, 2016 அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மொமெண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப பெங்களூருக்கு கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்க ஹோம் டவுன் வச்சு விளையாடுறாங்க. அதாவது பவுலிங் வந்துட்டு ஒஸ்ட் பவுலிங் சைடு எங்கன்னா ஆர்சிபி தான் இருந்துச்சு அந்த டைம். அதையே வச்சுட்டு பேட்டிங்கை வச்சுட்டு தான் போனாங்க. ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து கெயில், விராட் கோலி பேய் ஃபார்ம்ல இருந்தான். ஏபிடி வில்லியர்ஸ் அண்ட் வேற யாரு, கேஎல் ராகுல், ஷேன் வாட்சன். எனக்கு தெரிஞ்சுட்டு ஷேன் வாட்சன் வந்து கடைசியா உருப்படியா ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னா அது அந்த டைம் தான். எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு சூப்பரா ஒரு எக்கனாமிக்கலா போடுவான், விக்கெட் எடுக்காட்டி எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருந்த ஷேன் வாட்சன் வந்துட்டு ஃபைனல்ல ரன்னை தாறுமாறா கொடுத்துட்டான். முக்கியமா அந்த பென் கட்டிங்னு ஒருத்தன் வருவான், லாஸ்ட் ஓவர்ல செஞ்சுட்டு போயிட்டான். அப்படி அந்த நாய் மத்த ஒரு மேட்ச்ல ஆடாம அந்த மேட்சை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கும் பார்த்து எல்லாருமே ஆடுறாங்க, யுவராஜ், டேவிட் வார்னர் எல்லாருமே ஆடுறாங்க. இவனுங்க விளையாண்டாங்க. சரி பேட்டிங் ஆர்சிபி வந்தாங்கன்னு பார்த்தோன்னா கெயில் மரணாட்டி, விராட் கோலி மரணாடி, எப்படி இந்த மேட்சை தோக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்து. டிவிலியர்ஸ் வழக்கம் போல சோக் ஆயிட்டான். எல்லாருமே சோக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சி அப்படின்னு ஆயிட்டு அந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு வியர்டான தாட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல ஆர்சிபி மேட்ச் விளையாண்டே ரொம்ப நாள் ஆயிட்டு கைஸ். மழை பெஞ்சிச்சு, நடுவில் வாரிடுச்சு. இது என்ன மொமெண்டம்ல இருக்கானுங்க, ஜாலியா பிக்னிக் போயிட்டு இருக்கானுங்களா? டிம் டேவிட்லாம் தண்ணியில குளிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு பூச்சி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த லைட்ல வந்து என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு, இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சுட்டு மும்பை தான் வந்துட்டு கொஞ்சம் டஃப் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி டெல்லிலாம் பாவம் நிறைய காஸ்ட்லியா அவன் கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்குன்னு வாங்கி போட்டு கவுத்துட்டு போயிட்டாங்க எல்லாம். அக்சர் பட்டேல் ஓடி போயிட்டான், கேஎல் ராகுல் அவசரப்பட்டு போட்டு போயிட்டான் பேட்டை. அங்க மிச்சல் ஸ்டார்க்கு ஓடி போயிட்டான் ஊருக்கு, எல்லாரும் போயிட்டானுங்க பாவம். சொல்ல போனா அங்க லக்னோவெல்லாம் நான் கருணையே காட்ட மாட்டேன். அவனுங்கெல்லாம் சாப்பிட்டோம், அவனுங்கெல்லாம் என்ன இது. அவன் ஓனரை சொல்லணும், சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தானா ஏடா நீங்க லேண்டா நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவு அந்த ஓனர் வந்துட்டு பண்றாரு. சோ பாப்போம் கைஸ், நாளைக்கு வந்து ஜிடி வர்சஸ் எல்எஸ்சி இருக்கு. எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இல்ல இந்த மேட்ச்ல, நல்லா இருந்தேன்னா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆர்சிபி மேட்ச் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் பெரிய மேட்ச்னா ஒண்ணும் இல்ல, எஸ்ஆர்எச்சோட ஒண்ணும் இல்ல. ஆர்சிபி வந்துட்டு இந்த மொமெண்டம் எப்படி வச்சிருக்கானுங்க, அந்த பிரேக் விட்டு வந்து எப்படி பேட்டிங் ஆடுறானுங்க அப்படின்னு பாக்குறது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னா லக்னோல தான் நடக்க போகுது. ஏன்னா இங்க வந்துட்டு மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. சென்னையிலயும் கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளவுதான் இல்ல, கொஞ்சம் பெய்யுது. பெங்களூர்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ இது வந்துட்டு ஏதோ அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்றதுனால லக்னோக்கே கரெக்டான டிசிஷன் தான். ஏன்னா சன்ரைசர்ஸ் இப்பதான் லக்னோல தான் லேண்ட் ஆனாங்க, அதனால அவங்களும் அங்கதான் இருக்காங்க. ஆர்சிபி இப்ப லக்னோல லேண்டதுக்கு அப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு லக்னோவோட தான் மேட்ச் இருக்கு, அதுவும் லக்னோல வச்சுதான். சோ அதனால அவங்க அங்கேயே இருக்கிறதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால லக்னோலே வச்சுட்டாங்க. சோ பாப்போம் அந்த மேட்ச்ல என்ன நடக்கணும். ஓகே கைஸ், நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.